Hello guys, இந்த வீடியோல என்னுடைய இங்கிலீஷ் எஸ்எஸ்சி இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ இதான் என்னோட இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி. சோ அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து go through the exam pattern and syllabus in official notification. Yes, நம்ம ஆல்ரெடி ஜிகேக்கும் சொன்ன மாதிரி தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல போய் பார்க்கணும். இதே எம்டிஎஸ் உடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுல பார்த்தோம்னா கேண்டிடேட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஒகாபுலரி, கிராமர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சினானிம், ஆன்டனிம்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கடைசி வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் எம்டிஎஸ் உடைய சிலபஸ். இதை தாண்டி வரதும் வராது. சிஜிஎல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிஜிஎல்ல டயர் ஒன்னுடைய சிலபஸ் வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா ஜென்ரலாக தான் இருக்கும். கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் அண்ட் பேசிக் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். டயர் 2 இங்கிலீஷ்ல வந்துட்டு கொஞ்சம் டீடைல்டாக இருக்கும். இதில் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சிஜிஎல்லாம் ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம எம்டிஎஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணாமல். ஸோ இதில் இருக்க எல்லாமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு go through the previous year questions. Okay, syllabus எல்லாமே பார்த்துக்கணும், என்ன டாபிக்ஸ் இருக்கு, என்ன கேட்பாங்க அப்படின்றது. அடுத்து வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கோ த்ரூ பண்ணணும். இப்போ நான் அட்டன் பண்ண 2024 MTS அந்த கொஸ்டின் பேப்பர் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின் நான் அட்டன் பண்ண அக்டோபர் 16th நினைக்கிறேன். ஓகே, அக்டோபர் 16th அந்த ஆஃப்டர்நூன் ஷிஃப்டோடையது. ஓகே, தேர் ஹாஸ் பீன் இது வந்துட்டு கிராமட்டிக்கல் எரர் ஐடென்டிஃபை பண்றது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின் இருக்கணும். ஏதோ ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இதை நம்ம பார்க்குறோம். இதை பார்த்தோம்னா இது வந்துட்டு கிராமட்டிக்கல் எரர் வந்துட்டு நம்ம ஸ்பாட் பண்ணணும். தேர் ஹாஸ் பீன் அன் இன்க்ரீஸ் இன் தி நம்பர் ஆஃப் அப்படின்னு ஆஃப் தி நம்பர் கொடுத்துருவோம், பட் இன் தி நம்பர் அப்படின்னு. ஸோ இதை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து டெஸ்ட் புக்கில் வந்துட்டு இந்த டெஸ்ட் போடுறீங்க, இதுதான் கொஸ்டின். இங்க வந்துட்டு டெஸ்ட் புக் ஆப்ல வந்துட்டு இங்க ஆன்சர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருவோம், கீழே எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருவோம். ஸோ ஏன் இன்க்ரீஸ் இன் அப்படின்னு வரதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட நம்ம இது வந்துட்டு நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல நம்ம இதை எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஸோ கிராமட்டிக்கல் வந்து நம்ம கம்ப்ளீட் பிகினரா இருக்கேன், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லதா. இன்க்ரீஸ் இன் தி நம்பர், இன்க்ரீஸ் வந்தா இந்த வரும் அப்படின்ற மாதிரி. அடுத்து நோ சூனர் ஹேட் தே லெஃப்ட் தேர் ஹோம் then it started raining. that இருக்குல்ல, ஸோ நோ சூனர் அப்படின்னு வந்தாலே தேன்ன்ற மாதிரி தான் வரும், நோ சூனர் தேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிராமர் ரூல்ஸ் தான், இதெல்லாமே இந்த ரூல்ஸ். ஸோ கிராமர் ரூல்ஸ் வந்து 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமர்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்கும், அதில் ரீட் பண்ணாலே போதும், அது ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும். அது ஷான் இஸ் நோட்டோரியஸ் ஃபார் ரிவீலிங் தி சீக்ரெட்ஸ். இது வந்துட்டு இடியம்ஸ். ஓகே, ரிவீலிங் தி சீக்ரெட் அப்படின்னா வந்து ஸ்பில்லிங் தி பீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இடியம்ஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்கும். பைட்டிங் த டஸ்ட்னா வந்துட்டு டிஃபீட் அந்த மாதிரி இருக்கும். நான் இடியம்ஸ் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. அடுத்து இன்கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்பெல்லிங்ஸும் கூட கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறத நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபர்தர் நான் சொல்றேன் க்ளோஸ் டெஸ்ட் அப்போ க்ளோஸ் டெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றப்போ நம்ம அதை ரீட் பண்றப்ப வந்துட்டு நம்ம ஸ்பெல்லிங்கோட ரீட் பண்றது வந்து பெட்டர். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஜென்ரலான வேர்ட்ஸ் டே டு டே வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்பெல்லிங் தெரியும் நினைப்போம், பட் ஆக்சுவலி ஸ்பெல்லிங் வந்துட்டு மைனர் டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க, நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிட்டன் ப்ராக்டிஸ் மூலமா அதெல்லாம் வந்துட்டு நல்லா டெவலப் பண்ணிடலாம் எழுதி பார்க்குறப்போ. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் எல்லாமே வந்துட்டு கிராமர்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் தான் வந்து நான் பண்ண ராங் இது. ஓகே, ஸோ 25 கொஸ்டின்ஸ்ல 24 கரெக்ட், 1 வந்துட்டு ராங். அது வந்து இந்த இதுதான். ஸோ ஸ்பெல்லிங் எரர் தான் எனக்கு 1 மார்க்கே போயிருக்கு, ஒரு கொஸ்டின் போயிருக்கு. அப்பாலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்பாலிங் அப்படின்ற வேர்டு தான். வேர்டுன்றது எனக்கு தெரியும், என்ன வேர்டுன்றது தெரியும், அதோட மீனிங்கும் தெரியும். ஆனால் அதோட ஸ்பெல்லிங் என்னால் கரெக்டாக சூஸ் பண்ண முடியல அந்த டயத்தில். ஓகே, இதுக்கு நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தேன், அதனால என்னால் இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல எதுவும் எனக்கு தெரியாம நான் ஃபர்ஸ்ட் ஒன் தான் போட்டேன், பட் ஆன்சர் வந்துட்டு செகண்ட் ஒன்று. இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங் அப்பாலிங்க்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச வேர்டா இருக்கும், மீனிங் தெரிஞ்சிருக்கும், ஆனால் ஸ்பெல்லிங் வந்து நம்ம கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எழுதி பார்க்குறப்ப தான் அது நமக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்திங் தட் ஹாஸ் த குவாலிட்டி ஆஃப் பீயிங் ஈஸிலி broken. ஸோ இது வந்துட்டு நமக்கே தெரியும் பிரிட்டில். இது வந்துட்டு இப்போ நம்ம ஏதாவது கண்ணாடி பொருள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இதை போட்டுருப்பாங்க, ஹேண்டில் வித் கேர் பிரிட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டில் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஜென்ரலா அந்த பாக்ஸ் எங்கேயோ இருக்கீங்க, அப்ப அந்த பாக்ஸை ரீட் பண்ணிருக்கீங்க, அப்போ பிரிட்டில்னா என்ன அப்படின்னு நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துருந்தோம்னா இந்த கொஸ்டின் நம்ம போட்டுடலாம் கரெக்டா, அவ்வளவுதான். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்றது இந்த மாதிரி தான் கைஸ் பண்ணணும். நம்ம கிராமட்டிக்கல் போர்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு நோட்ல வந்துட்டு நம்ம இங்கிலீஷ்க்குன்னு ஒரு நோட் இருக்கணும் தனியா, நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். கிராமட்டிக்கல் போர்ஷன்ஸை அதுக்கு தேவையான மாதிரி எழுதிட்டே வரணும். சினானிம் ஆன்டனிம்ஸும் நம்ம எழுதிட்டே வரணும். ஸ்பெல்லிங்ஸும் வந்துட்டு கிரிட்டிக்கலான வேர்ட்ஸ், கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பெல்லிங்கும் நம்ம ஸ்பெல் பண்ணி எழுதுறது நல்லது தான் என்ன கேட்டா. ஸோ அடுத்து வந்துட்டு இதெல்லாம் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தான், இதெல்லாம் பேசிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ரீட் பண்ணியிருந்தாலே போட்டுடலாம் எல்லாமே. ஓகே, ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதான் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும், ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். அடுத்து ரீட் இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், வெப்சைட்ஸ், பேம்ப்ளெட்ஸ், ஆட்ஸ் எக்ஸெட்ரா.
ஸோ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நம்ம வந்துட்டு எங்க போனாலும் வந்துட்டு இங்கிலீஷ்ல எது கொடுத்திருந்தாலும் வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் ரீட் பண்றேன் அப்படின்னு இல்லாம ஜென்ரலா அவங்க லைஃப்ல வந்துட்டு இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்றதுக்காக அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ரீட் பண்ணுங்க. எதுனாலும் எடுத்து ரீட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு சும்மா பாத்ரூமா இருக்கும் அப்படின்னா ஒரு ஷாம்பு பாட்டில் பின்னாடி என்ன இருக்கும், ஒரு சோப்பு அந்த கவர் பின்னாடி என்ன இருக்கு, ஸோ அதுல ஏதாவது நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் தான் இருக்கும். சயின்டிபிக் டேர்ம்ஸை விட்டுட்டு மித்த ஜென்ரலான வேர்டு ஏதாவது நமக்கு தெரியாம இருக்கு அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி தான் வேற எங்க இருந்தாலும் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கணும். நியூஸ் பேப்பர்ஸ் பொறுத்தவரை இந்த ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல லாஸ்ட் பேஜ்ல வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் வேர்டு அதோடைய ப்ராப்பரான மீனிங் அது சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எங்க நம்ம போனாலும் அதை ரீட் பண்ணி ஏதாவது ஒரு இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிட்டு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து ரீட் வித் ஸ்பெல்லிங் தான். ஏன்னா ஸ்பெல்லிங்கிறது இங்கிலீஷ் ரொம்ப ஒரு மேஜர் டாபிக்காக இருக்கு. மார்க்கை குறைக்கிற அளவுக்கு கூட அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறானுங்க. ஸோ ரீட் வித் ஸ்பெல்லிங், அது சிலபிஃபை த வேர்ட் அண்ட் ரைட் தி வேர்ட்ஸ். ஓகே, ஸ்பெல்லிங் நம்ம வந்து ரீட் பண்ணணும்னு சொல்றோம்ல, வந்துட்டு ஸ்பெல்லிங்கோட ரீட் பண்ணுங்க. சிலபிஃபை த வேர்ட், அந்த வேர்ட் வந்துட்டு சிலபிஃபிகேஷன் மாதிரி பிரிச்சு ரீட் பண்ணி பாருங்க. அடுத்து ரைட் தி வேர்ட்ஸ், நிறைய வேர்ட்ஸ் வந்து நோட்ஸ்ல எடுத்து வச்சிருங்க, ஸ்பெல்லிங் கஷ்டமா இருக்க மாதிரி தெரிஞ்சுதான். ஓகே, அடுத்து வந்து டெய்லி 25 இங்கிலீஷ் செக்ஷனல் டெஸ்ட், 25 கொஸ்டின்ஸ். ஓகேவா? 25 செக்ஷனல் டெஸ்ட்ல ஒரு செக்ஷனல் டெஸ்ட் அது வந்து டெய்லி போடணும் வந்து நெசசரி. ஓகே, டெஸ்ட் புக் ஆப் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்கிலீஷுக்கு சொன்னதும் அதே தான், சாரி ஜிகேக்கு சொன்னதும் அதே தான், இங்கிலீஷுக்கும் அதே தான். ரீசனிங்னாலும் சரி ஆப்டிடியூட்னாலும் சரி டெய்லி 25 கொஸ்டின்ஸ். ஸோ அப்போனா ஒரு நாளைக்கு ஒரு மார்க் டெஸ்ட் போட்டே இருக்கணும் எஸ்எஸ்சிக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா. ஓகே, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து நோட் டேக்கிங் ஆஃப் ரேங்க் ஆன்சர்ஸ் அண்ட் அன்னோன் கிராமர் கான்செப்ட்ஸ் இஸ் தி கேம் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஜிகேக்கு சொன்ன அதே பாயிண்ட் தான். ஓகே, இது ஏன்னா இது வந்துட்டு ஒரு கேம் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் வந்துட்டு ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம மாதிரி ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டுக்கு தான் டிஃபரன்ஸே. ஓகே, ஒரு டெஸ்ட் நான் டெய்லி போடுறது வந்து எல்லாருனாலையும் போட முடியும், அது ப்ராப்ளம் இல்லை. டெஸ்ட் போட்டுட்டு அதை அனலைஸ் பண்றோம்ல, அதை அனலைஸ் பண்ணிட்டு அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன், அதுல என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுதான் வந்துட்டு இந்த கேம் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ அதான் வந்து நம்ம மார்க்ஸ்ல டிஃபரன்ஸ் காட்டும். அது வந்து ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1 to 2 hours டெய்லி ஃபார் இங்கிலீஷ். எஸ், ஜிகேக்கு வந்துட்டு இன்னும் அதிக ஹவர்ஸ் சொல்லியிருப்பேன். இங்கிலீஷுக்கு வந்துட்டு அதே நம்ம ரீடிங் வந்துட்டு ஃபார் 30 minutes நியூஸ் பேப்பர்ஸ் எடிட்டோரியல் அந்த ஏதாவது ஒன்று ரீட் பண்ணணும். ஃபார் க்ளோஸ் டெஸ்ட்டுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெல்லிங்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேர்டோட மீனிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரீடிங். ஸோ ரீடிங் வந்து ரொம்ப அடிப்படையானது. டெய்லி ஏதாவது ஒன்று ரீட் பண்ணிட்டே தான் இருக்கும் நம்ம. ஓகே, அடுத்து வந்து vocabs ஃபார் 30 minutes. vocabularies, synonyms, antonyms அந்த இதெல்லாம் வந்துட்டு 30 minutes படிக்கணும். கீழே கொடுத்துருக்கல டெய்லி டார்கெட்னு. அடுத்து 30 minutes ஃபார் டெஸ்ட் பிளஸ் அனாலிசிஸ். ஓகே, இது வந்துட்டு நம்ம 30 minutes வந்துட்டு சும்மா ஒரு பேசிக், இதுக்கு மேல நம்ம ஒரு நாள் எடுத்துக்கலாம் இந்த அனாலிசிஸ் பார்ட்டுக்காக. ஏன்னா அது வந்து ஒரு ரியலி ஒர்த், அதான் வந்து நம்ம மெமரைஸே ஆகும். பிளாக் புக் டெய்லி டார்கெட். ஸோ பிளாக் புக்ல வந்துட்டு அந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. டெய்லி வந்துட்டு 25 synonyms, 25 antonyms, 25 one word substitution, 25 idioms. ஒரு நாளைக்கு இந்த எல்லாத்துலயும் 4 வந்துட்டு 25 நம்ம வந்துட்டு ரீட் பண்ணி அதை மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ராப்பரா படிச்சிருக்கணும் டெய்லி 25. ஸோ அப்பதான் வந்துட்டு கவர் பண்ண முடியும். பிகாஸ் அதில் வந்துட்டு ஓவர் 1500க்கு மேல வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டன்டான்னு கேட்டா எஸ், அது எல்லாமே வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து இப்போ இந்த கீழே சொல்றேன் ஃபர்தரா இந்த சோர்சஸ் இருக்குல்ல. ஸோ சோர்சஸ் எங்க படிச்சது vocabulary தான், நான் பிளாக் புக் தான், அதே தான் அதோட கண்டினியூஷன் தான். சில ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், idioms. அதுல வந்துட்டு டாப் 200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் இது வந்து மொத்தம் 1500 வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க synonyms. அடுத்து டாப் 200 synonyms, டாப் 200 antonyms, டாப் 200 one word substitution, டாப் 200 idioms இருக்கும். இதை வந்துட்டு 200மே நமக்கு ஷார்ப்பா இருக்கணும். இந்த 200லையுமே எனக்கு வந்து மோஸ்ட்லி ரிப்பீட்டட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பொறுத்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஷார்ப்பாக இருக்கணும். அந்த வந்துட்டு நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல எழுதி வச்சும் கூட படிச்சுக்கலாம். அது டேக் நோட்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ், ரைட் தி தமிழ் மீனிங் அண்ட் சென்டென்சஸ். ஓகே, யூஸ் கூகுள் டிரான்ஸ்லேட் இமேஜஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த ஒரு வேர்ட்ஸ் எடுக்கிறோம் நம்ம மீனிங் படிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம டேரக்டா இதுதான் இது அப்படின்னு மீனிங் மனப்பாடம் பண்ணாம அந்த தமிழ்ல மீனிங் ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து வந்துட்டு இது சென்டென்ஸ் நம்ம தமிழ்ல சென்டென்ஸ்ல யூஸ் பண்றப்போ இதை எங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகே, நம்ம ஒரு வார்த்தை சொல்ல போறோம்னா இது நம்ம ரியல் லைஃப்ல இது எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இல்ல இது வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருளை பத்தி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதோட இமேஜஸ் நம்ம பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, ஸோ அதுதான் அந்த பாயிண்ட் தான் லாஸ்டா கொடுத்துருக்கேன். சப்ஸ்டிடியூட் லேர்ன் வேர்ட்ஸ் இன் ரியல் லைஃப். ஓகே, ஸோ என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணா நான் அந்த இதில் காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த இருக்குல்ல இதான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். இதுல வந்துட்டு இந்த மாதிரி இருக்குல்ல தான் இம்பார்ட்டன்டா வச்சு அதாவது எனக்கு இது வந்து ஒவ்வொரு பர்சனுக்கு மாறும். ஓகேவா, எல்லாத்துக்குமே இது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு இதுல இருக்க வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். இப்போ இதுல ஒரு சில பேசிக் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுக்குன்ற நோட்ஸ். ஸோ உங்களுக்கு எது கஷ்டமா இருக்கோ அதை வந்துட்டு நீங்க எழுதி வச்சுக்கலாம்.
ஓகே, இந்த அடுத்து இந்த கருலோ ஸ்டாக்கட்டிவ் இதெல்லாம் வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2 அந்த எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. இதை நான் நோட்ஸ் எடுத்து தான் வச்சிருந்திருக்கேன். ஸோ போட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ இந்த வேர்ட் தெரியல அப்படின்னா அந்த வேர்டு எழுதிட்டு அதுக்கான மீனிங் உங்களுக்கு எப்படி புரியுமோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சில நம்ம சென்டென்ஸாகவே எழுதிருப்பேன். ஓகே, ஒரு சில வந்து சிங்கிள் வேர்ட்ல எழுதிருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு எது புரியுமோ. இது வந்து இப்போ ரீசெண்டா நான் எடுத்த நோட்ஸ். இது என்னோட பழைய நோட்ஸ்லாம் வந்துட்டு நான் தமிழ்லேயே எழுதிருப்பேன். இங்கிலீஷ் வச்சுக்கு தமிழ் மீனிங்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது வந்துட்டு கிராமர். ஸோ கிராமர் கான்செப்ட்ஸும் உங்களுக்கு எப்படி புரியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிளேஸ் எங்க இன் யூஸ் பண்ணணும், எங்க அட் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இதெல்லாம் வந்துட்டு ஏதாவது யூடியூப் வீடியோஸ், எனி ரேண்டம் யூடியூப் வீடியோஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா சஜஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரி இது இல்லை. ஓகே, அடுத்து ஸோ ஒகாபுலரி பொறுத்தளவு அவ்வளோதான் ப்ரோ. நம்ம பிளாக் புக் தான் பேசிக்கு. டெய்லி 25 படிக்கணும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தெரியாத எடுத்து வச்சுக்கணும். அது வந்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஒகாபுலரி. க்ளோஸ் டெஸ்ட் அகைன் இதுக்கும் வந்துட்டு டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் தீம் ஆஃப் தி பேராகிராஃப். அடுத்து அனலைஸ் தி ஆப்ஷன். ஸோ என்னுடைய கொஸ்டின்ல கேட்ட க்ளோஸ் டெஸ்ட் நான் காட்டுறேன். இந்த இருக்குல்ல, ஸோ இந்த எல்லாம் கேட்டிருப்பானுங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து தான் ரீட் பண்ணணும். இப்போ இங்க இருந்தா கேட்கறானுங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று இங்க இருந்தா இருக்குன்னு சொல்லி நம்ம இங்க இருந்து ரீட் பண்ணக்கூடாது, ஸ்டார்டிங்ல இருந்து ரீட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இட் வுட் சேஞ்ச் அவர் லைஃப் இன் வேஸ் வி குட் ஹேவ் நெவர் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சேஞ்ச் அவர் லைஃப் இன் வேஸ் வி குட் ஹேவ் நெவர். இது என்ன மீன் பண்ணுது தமிழ் அப்படின்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும். மெயின்லி தமிழ் என்ன சொல்லுது, எங்க வாழ்க்கையே மாத்திரும் நாங்க டேஷ் அப்படின்னு கேட்கறோம். நாங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு. ஸோ அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். என் வாழ்க்கையை வந்து நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதான் நினைச்சு பார்க்க முடியாதுன்றது என்னது இமேஜின்டு. ஸோ அவ்வளவுதான். ஓகே, அடுத்தது பாருங்க. செகண்ட் பாயிண்ட். however 2 hours into our outing we dash something was wrong. ஓகேவா, 2 மணி நேரம் நாங்க அவுட்டிங் போய் 2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்துட்டு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு டேஷ் என்ன வரும், உணர்ந்தோம். ஏதோ தப்பா இருக்கு என்ன பண்ணுவோம், உணரதான் செய்வோம். ஸோ இங்க இருக்க ஒவ்வொரு வேர்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. எந்த வேர்டு வந்துட்டு ப்ராப்பரா செட் ஆகுது, சென்ஸ் மட்டும் தான் செட் ஆகும். ஸோ அதான் ஆன்சர். ஓகே, ஸோ ஓவரால் ரீட் பண்ணி அந்த மீனிங்கும் புரியணும். அது வந்து தமிழ்ல நம்ம மைண்ட்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அது கரெக்டா என்ன வரும் அப்படின்றதும் நம்ம வந்துட்டு போடணும். ஓகே, ஸோ அடுத்தது வி வாட்ச் த பிக்கர் அவுட்லெட்ஸ் டு லுக் ரெடி டு டேஷ். பிக்கர் அவுட்லெட்ஸ் அப்படின்னா வந்து பெரிய கடைகளும் கூட ரெடியா இருந்தாங்க. எதற்காக, கடையை பூட்டுறதுக்காக. ஓகேவா, இது ஃபுல்லா நீங்க ரீட் பண்ணீங்கன்னா புரியும். அந்த ஒரு பந்த் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறது. ஓகே, எமர்ஜென்சி பீரியட் நடக்கிற மாதிரி ஒரு பேராகிராஃப் தான் இது. ஸோ பெரிய கடைகளும் கூட ரேப் அப் கடையை மூடுறதுக்கு தான் ரெடியா இருந்தாங்க அப்படின்னு. ஸோ கடையை மூடுறதுக்கு அப்படின்ற வேர்டு எது செட் ஆகும் அப்படின்னா ரேப் அப் தான் வந்து செட் ஆகும் இங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் கைஸ் நம்ம மீனிங்ஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும், தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும், ஆப்ஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதான் வந்துட்டு இப்படிதான் க்ளோஸ் டெஸ்ட் நான் அப்ரோச் பண்ணுவேன். இது ஒரு நல்ல ஐடியா தான். ஓகே, அடுத்து வந்து ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஓகே, இது வந்துட்டு சிஜிஎல் எல்லாம் கேட்பாங்க. இதுக்கும் அதே தான். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்கும் சரி, அண்டர்ஸ்டாண்ட் த தீம் ஆஃப் த பேராகிராஃப்ல என்ன சொல்ல வரானுங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட்லேயே தமிழ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும். எப்போ வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்தா லாஜிக்கான மீனிங் இருந்தா அதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் அதிலே கொடுத்துருவாங்க. 4 இதைப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு கூட போடலாம் டைம் நிறையா இருந்துச்சுன்னா. அது வந்துட்டு ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச், லேர்ன் பேசிக் ரூல்ஸ் ஃப்ரம் யூடியூப். ஓகேவா, ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு பேசிக் ரூல்ஸ் இருக்கும். ஒவ்வொருதே எப்படி எதை எங்கெங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பேசிக் ரூல்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்கோட எக்ஸ்பிளனேஷன்லேயே கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். இல்லை யாராவது டீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல இதுக்கெல்லாம் எவ்வளவோ வீடியோஸ் இருக்கு. ஓகே, ஸோ எனி ரேண்டம் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தா கூட தமிழில் வந்துட்டு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க டீச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவே போதும். அடுத்து ப்ராக்டிஸ் இன் டெக்ஸ்ட் புக் சாப்டர் டெஸ்ட். இப்போ இதுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் புக்ல தனியாக சாப்டர் டெஸ்ட்னு இருக்கும். ஸோ அதில் போட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் டெஸ்ட்டும் இப்போ உங்களுக்கு எது வீக்காக இருக்கோ அது சொல்றேன், அந்த சாப்டர்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஒகாபுலரி சாப்டர் டெஸ்ட்டும் இருக்கு, அதையும் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா போட்டு நியூ வேர்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதான் என்னுடைய இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.